எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இவ்வளோ அழகான ஒரு படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்கு ராஜ்முருகன் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் இந்த காலத்தில் எல்லாரும் அன்புன்ற ஒரு விஷயத்த நிறைய மறக்கிறாங்க. அது அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனால் இந்த படத்தில் அன்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்துட்டு இந்த படத்தை பார்க்கணும். அண்ட் ராஜ்முருகன் சார் இஸ் பேக். ஸோ டெஃபினெட்லி கம் டு தியேட்டர்ஸ் அண்ட் இந்த படத்தை வந்து பாருங்கள். ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஃப்ஜே. இப்போ தான் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்த மைலாட் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரைட்டிங் செம்ம, ரைட்டிங் டாப் நாட்ச். டைரக்ட் பயங்கரமாக எழுதி வச்சுருக்காரு. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளேவும் இதில் சூப்பராக வந்திருக்கு. மியூசிக்கும் பயங்கரமாக இருக்குது. எல்லா எமோஷன்ஸையும் ஒரு படத்துக்குள்ளே போட்டிருக்காங்க. ஹியூமன்ஸ்க்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு தேவையான விஷயத்த, தேவையான கருத்தை நம்ம சமுதாயத்துக்கு தேவைன்ற விஷயத்த இந்த படத்துக்குள்ளே சொல்லியிருக்காங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது. இதை ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ எல்லாருக்குமே பார்த்துட்டு இந்த படத்துலேருந்து ஒரு மெசேஜை எடுத்துகிட்டு போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. சோஷியல் மெசேஜ் இந்த மூவியில் நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி மூவிஸ் நிறையா வரணும். ராஜு சார் ஆஸ் யூஷுவல் அவரோட படங்களில் எப்படி பாலிட்டிக்கலாக நிறையா விஷயங்கள் இருக்குமோ அந்த மாதிரி கருத்து இந்த படத்துலையும் இருக்குது. அண்ட் நம்மெல்லாம் இங்கே ஆக்சுவலி இந்த லைஃப்பையே குறை சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கோம். பட் இதை விட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்க லைஃப்பில் என்னென்ன நடக்குது, என்ன மாதிரி கொடுமைகள்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பாட்டு தான் இந்த மூவியில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் பாருங்கள். எல்லாருக்குமே மூவி ரொம்ப பிடிக்கும். அண்ட் மூவியில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் சொல்லவே தேவையில்லை, சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு பர்சனலாக மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கண் கலங்க வச்சுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் பாருங்கள். மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபீல் குடாக இருந்துச்சு. அப்புறமேட்டு எனக்கு ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட டெபியூ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேட்டர் பாருங்கள். அண்ட் ஸோ எல்லாருமே சொல்கிற மாதிரி தான், இது ஒரு அருமையான நல்ல படம். எல்லா நல்ல படத்தையும் வெற்றி படமாக மாற்றுறது மக்கள் நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு திருப்பி சொல்கிறேன், எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். முக்கியமாக எங்கள் ஃப்ரெண்டு கெமிலா அதில் நடிச்சிருக்கா, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி தான். ஸோ இதே மாதிரி பிக் பாஸ்லேருந்து எங்கள் டீம் நம்மளது யார் யார் நடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி எல்லா படத்துக்கும் அதே மாதிரி வர போகிறோம். சார் அதான் சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஒரு கருத்தை அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் சொல்கிற மாதிரி எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எல்லாருமே அவங்க 110% எஃபர்ட் கொடுத்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம். அதே மாதிரி சொன்ன மாதிரி ஷான் ரால்டன் சாரோட மியூசிக்கல் சொல்லவே வேணாம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ராஜமுருகன் சார் சொல்லவே வேணாம், சூப்பராக பண்ணியிருக்காரு. அதனால் என்ன சொல்ல வரோன்னா, எங்கள் டீம் சார்பாக எங்களோட சூப்பர் ஸ்டார் கெமி இருக்கா அந்த படத்தில், அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. அதே மாதிரி நம்பி வரலாங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க படம். கண்டிப்பாக ஒர்த்து. இட் வில் கிவ் யூ அ குட் மெசேஜ் டு டேக். கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் படம் பாருங்கள். தேங்க்யூ. ஒரு அற்புதமான பதிவு, குடும்பத்தோடு எல்லோரும் பார்க்க வேண்டிய பதிவு. நம்ம தேசத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவலம். இதெல்லாம் தாண்டி மனிதம் எப்படி ஜெயிக்குது அப்படின்றது தான் படைப்பு. என் தம்பி சசி பிரமாதமாக நடிச்சிருக்கான். அவன் பேசிக்காகவே மனிதாபிமானத்தின் உச்சம் அவன். ஆனால் அந்த படம் அப்படி இருந்தது. ராஜமுருகன் அவருடைய படைப்பிலே தி பெஸ்ட்டான படைப்பு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் அந்த பொண்ணு சசியோட ஒய்ஃபாக நடித்தவங்க எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. இந்த கதையில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அற்புதமான படைப்பு, மனிதத்தின் உச்சத்தை பேசக்கூடிய ஒரு படைப்பு. எல்லோரும் தேட்டரில் குடும்பத்தோடு பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு படம் மைலாட் அப்படிங்கிற படம். ராஜமுருகனோட டைரக்ஷன், ஷான் ரோல்டனோட மியூசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஒரு அருமையான கதையில் வாழ்க்கையின் யதார்த்தம். இந்த வாழ்க்கைங்கிறது நமக்காக வாழ்கிறத விட நாம் பிறருக்காக வாழ்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப அருமையான ஒரு திரைக்கதையில், அற்புதமான கதையில் ஒரு திரைப்படமாக கொண்டு வந்திருக்காரு. வழக்கம் போல் ராஜமுருகன் சார் அவருக்குன்னு ஒரு தனி பாணி உண்டு. ஒரு ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே, ஒரிஜினல் ஸ்டோரி டைரக்ஷன் அது ரொம்ப அருமையாக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்த விஷயம் என்னென்னா, மனிதர்கள் தான் இறந்து போகிறாங்க, மனிதத்தன்மை இறப்பதில்லை, அதனால தான் இந்த பூமி இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறது. அது நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. சசிகுமார் சாருடைய நடிப்பு பிரமாதம். அது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ரொம்ப தத்ரூபமாக, ரொம்ப அழகாக, யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்துடைய கதாநாயகி, இந்த படத்துடைய மியூசிக், ஷான் ரோல்டனோட அந்த பாடல்கள், பார்த்து கால்
ஷான் ரோல்டனோட பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது ஷான் ரோல்டன் வந்து இந்த படத்துக்கு அவர் இசையமைக்கலன்னா வேறு யார் இசையமைப்பார்? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இசை, பிரமாதமான இசை, மனதை தொட்ட அற்புதமான திரைப்படம் மைலாட். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சச் அ கிரேட் ஃபிலிம். எல்லாருக்கும் வணக்கம். மைலாட் படம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப நல்ல படம். டயலாக்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், உள்ள தேட்டரில் வந்து கைத்தட்டி எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொரு லைனுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சசி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவரை திரும்ப ஒரு படத்துலையும் தன்னை அவர் புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நல்ல படம், எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய படங்களில் முக்கியமான படமாக இந்த சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு விஷயமே வந்து மனிதாபிமானம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய எடுத்துக்காட்டான சீன் நிறையா இருக்குது. இதில் வர பாட்டாகட்டும், அதில் ஒரு வசனங்களாக இருக்கும், அவ்வளோ தெளிவாக இருக்குது, அவ்வளோ உணர்ச்சிபூர்வமாக இருக்குது. நிறைய இடத்துல இன்சிடென்ட் நாங்கள் கைத்தட்டணும். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதுக்கு மக்களை நீங்கள் எல்லாருமே வந்து தேட்டரில் தான் பார்க்கணும். கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நன்றி. ப்ரெஸ் மீடியா நம்ம எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பிரஜன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி மைலாட் படத்தோட ப்ரிவ்யூ பார்த்துருக்கோம். ராஜமுருகன் சாருக்கு ஆக்சுவலி சொல்ல வேண்டிய ரேட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா குக்கு, ஜிப்சி எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஒரு இயக்குனருக்கு அவர் என்ன நினச்சாரோ அதை சொல்ல முடிகிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே அவரோட ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக மேக்கிங் அவர் என்ன சொல்ல வந்தாலும் இப்போ காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான படம். இது யதார்த்தமாக பல ஊரில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அம்பேத்கர் சாருக்கும் சசி சாருக்கும் மெயினாக வந்து இந்த கதாபாத்திரம் சசி சார் தவிர வேறு யாருமே பண்ண முடியாது. சீனோட மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது. சசி சார் மேலும் நிறைய படங்கள் நடக்கணும். வாய்ப்பளித்த நன்றி. இந்த படம் வெற்றி படமாக மாறும் நம்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம் மக்களே. நான் வந்து பார்த்தீங்கன்னா மைலாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சசிகுமார் அண்ணா நடித்த படத்துக்காக வந்திருக்கோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கதையோட உட்கருத்து நந்தன் பட ஸ்டைலில் அந்த கிட்னி திருட்டை பார்த்தினா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும், வள்ளலாரோட வரிகளையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அசுரத்தனமான நடிப்பை நம்ம சசிகுமார் அண்ணா வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் மக்கள்கிட்ட வைக்கிற ஒரு கோரிக்கை, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் என்னோட கோரிக்கை, நல்ல விழிப்புணர்வு படம், கிட்னி திருட்டின பற்றின ஒரு விழிப்புணர்வு படம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நல்ல விழிப்புணர்வு, மனிதநேயம், வள்ளலாரின் வரிகள், இப்போ உள்ள கலிகாலத்தில் வள்ளலாரின் வரிகளை மையமாக கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு நல்ல திரைப்படம் தான் மைலாட் திரைப்படம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் கெமி நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கெமிக்காகவும் நம்ம டேரக்டர் நம்ம ஆக்டர் சசிகுமார் அண்ணாவுக்காகவும் இந்த படம் பார்த்தோம். கதை திரைக்கதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிய பார்க்குற மாதிரி ரொம்ப அருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. ஸோ பொதுமக்கள் நீங்கள் எல்லோரும் வந்து திரை அரங்குகளை தெரிக்க விடணும் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். வணக்கம் மக்களே, நன்றி. அதாவது சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை. மைலாட் படம், சசிகுமாரனோட படம் அப்படின்னாவே பெரிய வெரைட்டியாக இருக்கும். அதுவும் மனசுக்குள்ளே நம்ம ஆழமான ஒரு கருத்தாக நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு இயல்பான படமாக இருக்கும். இதில் ராஜ்முருகன் சார் அண்டு சசி அண்ணா ரெண்டு பேர்த்தோட காம்போ அமைஞ்சது. இந்த காலத்தில் இந்த மாதிரியான ஒரு படம் கண்டிப்பாக வந்தே ஆகணும். ரொம்ப எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இன்னும் அந்த படத்துக்குள்ளேருந்து வெளியே வரல. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ என்னன்னா வந்து போல்டாக வந்து ஒரு அட்டம் கொடுத்துருக்காங்க. நிஜமாவே பார்க்கும்போது வாவ், அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே. வெளியே வரும்போது அப்படியே கண்ணில் தண்ணியோடு நாங்கள் வந்தோம். அந்த அளவுக்கு வந்து அருமையான ஒரு படம் கொடுத்துருக்காரு ராஜமுருகன் சார். சசிகுமார் அண்ணா வந்து எப்போவுமே வந்து எல்லா படங்களுமே வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும். நல்லா இருந்துச்சு. ஆமாம், மிஸ் பண்ணிடாதீங்க. மைலாட்குள்ளேருந்து வெளியவே வர முடியாது, அந்த படத்துக்குள்ளேருந்து வெளியே வர முடியாது. பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள். எஸ் மைலாட். தேங்க்யூ மைலாட். தேங்க்யூ. மைலாட் படத்துடைய ஸ்க்ரீனிங்க்கு வந்திருக்கோம், ப்ரீமியருக்கு வந்திருக்கோம். ரொம்ப நல்ல படமாக இருக்குது. ஒவ்வொரு வசனமும் ஒரு மாதிரி தலையில் அடித்த மாதிரி ஆணித்தனமாக இருக்குது. ராஜமுருகன் சாருடைய கதைகளில் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அவ்வளோ விழிப்புணர்வு இருக்கும். அண்ட் ஒரு மாதிரி அது சென்டிமெண்ட்டோட அந்த ஒரு நல்ல விஷயத்தை கடத்திருப்பாங்க அந்த கதையில். ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்தை வந்து எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும், தியேட்டரில் வந்து பார்க்கணுன்னு நான் எல்லாருக்கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா அது எங்கேயோ நம்ம மனசில் அது போய் பதிஞ்சிரும். ஸோ எல்லோரும் வாங்க, இந்த படத்தை பாருங்கள். எல்லோரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆக்டிங், டைரக்ஷன், எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல். எல்லோரும் வந்து பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய். சொன்னாங்க, இப்போ பேசியிருப்பாங்க.
அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து பார்த்துட்டு எங்களை வாழ்த்துனதுக்கெல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை February 13 மக்கள் எல்லோரும் குடும்பத்தோட உங்கள் குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தேட்டரில் போய் பார்க்கணும். February 13 பாருங்கள். ஒரு ஹியூமனிட்டியை பற்றி சொல்கிற ஒரு படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் நம்ம கொடுக்குறோம். இந்த படத்தை தேட்டரில் போய் 13ஆம் தேதி பாருங்கள். நன்றி. மயிலாட் திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப அழகான ரெஸ்பான்ஸ் கொடுத்த இவ்வளவு நாள் எங்களோட உழைப்பு, அதுக்கான ஒரு வரவேற்பை வார்த்தைகளால் நெகிழ்ச்சியாக சொன்ன அத்தனை பேருக்கும் நன்றி. என்னுடைய சக கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். February 13ஆம் தேதி இந்த படம் தேட்டருக்கு வருது. இந்த படம் வந்து ஒரு மனிதத்தை, அன்பை, நம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு படமாக எடுத்திருக்கோம். நிச்சயமாக இந்த படம் உங்கள் மனதில் வந்து ஒரு நம்பிக்கை விதைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக February 13ஆம் தேதி குடும்பங்களோடு வாங்க, படங்களை பாருங்கள். நன்றி. சார், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில படங்கள் தான் நம்ம இந்த படத்தை நான் ஒரு 100 வாட்டிக்கு மேலே பார்த்துட்டேன், ஸ்கோர் பண்ணும்போதும் பாட்டு பண்ணும்போதும். ஆனால் எல்லாரோடையும் ப்ரீமியர் ஷோவில் இப்போ ஒரு படமாக பார்க்கும்பொழுது இவ்வளோ வாட்டி பார்த்த படத்தையாக நம்ம இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக முதல் தடவை பார்க்குற மாதிரி பார்க்குறோன்னு நினச்சதும், கடைசியில் டைரக்டட் பை ராஜமுருகன் அப்படின்ற கார்டை பார்க்கும்பொழுது நான் எப்படி அழுதேன்றதும் எனக்கே ரொம்ப ஒரு புது த்ரெஷோல்டாக இருக்குது, புது அனுபவமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம மனிதர்கள்ன்றதை ஞாபகப்படுத்துகிற படைப்புகள் கண்டிப்பாக தேவை அப்படின்ற நம்பிக்கையும் இந்த படம் கொடுக்குது. இந்த படம் பெருசாக வெற்றி அடையும்னு நான் நம்புகிறேன். ப்ரீமியரில் இந்த ஷோவில் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் படத்தை பாதி தான் பார்த்தேன், மற்றவங்க என்ன அது படத்தோட எப்படி எங்கேஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்க முடிஞ்சுச்சு. கண்டிப்பாக குடும்பத்தோடு நீங்கள் பார்த்துட்டு எதையாவது எடுத்துகிட்டு போகக்கூடிய படமாக மயிலாடு இருக்கும். Feb 13 கண்டிப்பாக போயிட்டு தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு பாடல்களும் படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பிடிக்குன்றதையும் நான் நம்புகிறேன். ஷான் ரோல்டன் மியூசிக்கல்னு போட்டால் எந்த நம்பிக்கையோடு நீங்கள் போவீங்களோ அதே நம்பிக்கையோடு இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கும். நன்றி. February 13 எல்லோரும் தியேட்டரில் போய் மயிலாட் படத்தை பாருங்கள். இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும். வழக்கம் போல் இதில் விட்டுட்டோமே அங்கே பார்க்குறோமேங்கிற இதில் விட்டுறாதீங்க. இந்த படம் வந்து ராஜமுருகன் அவர்களுடைய எழுத்துக்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பிரதிபலிப்பாக நான் பார்க்குறேன். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒலிம்பியா மூவிஸுக்கும் அவருடைய அம்பேத்கர் அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். தயவு செய்து விட்டுறாமல் February 13 தியேட்டரில் போய் இந்த படத்தை வெற்றியடை செய்யணும். அப்போ தான் வந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி படங்கள் வரும். அப்போ தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க, நாங்களும் நல்லாயிருப்போம். இந்த படம் எனக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சியை கொடுத்துருக்குது. இந்த மாதிரி ஒரு ரைட்டிங் வந்து ராஜமுருகன் அவர்களால் மட்டும்தான் முடியும். சசிகுமார் சாருடைய நடிப்பும் சைத்ராவுடைய நடிப்பும் இதில் பங்கு பெற்ற எல்லாருடைய நடிப்பும் மிகப்பெரிய ஒரு பங்கை வகிச்சிருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாரையும் தியேட்டரில் பார்க்கலாம் February 13. மறந்துடாதீங்க. வணக்கம். இன்னைக்கு ஷோ பார்த்தவங்கள் எல்லாருமே நிறைய சொல்லிட்டாரு. அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி டு லிசன் டு தேர் ரியாக்ஷன்ஸ். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்கிறத கேட்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே பாருங்கள் February 13 உங்களுக்கும் அதே மாதிரி ரியாக்ஷன் வரும்ங்கிறது எங்களோட கான்ஃபிடென்ஸ் இப்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் யூ who had come today, but now we are looking forward to all of you people to come watch our film. So come on February 13th and watch our film Mylord. Thank you.